பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த நல்ல அருமையான காலை வேளைக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேளையில் கூட மத்தேயு 18:19 நான் வாசிக்கிறேன். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியில் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 பேர் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியில் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 2 பேர் பூமியில் ஒருமனப்பட்டிருந்தா பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும். சகோதர சகோதரிகளே, 2 பேர் தாங்கள் வேண்ட போகிற காரியங்களை குறித்து பூமியில் ஒருமனப்பட்டிருந்தால், சாதாரணமாக இல்லை, பூமியில் ஒருமனப்பட்டிருக்கிற விசுவாசிங்க, பூமியில் ஒருமனப்படுகிற மக்கள். இயேசுவும் இந்த உலகத்தில் இருக்கும்போது யோவான் 17 அதிகாரத்தில் சீஷர்கள் ஒன்றாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும், ஒருமனமாக இருக்கணுங்கிறத பற்றி தான் அவர்களுக்கு அவர் அதிகமாக போதிச்சார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் பெந்தகோஸ்தே நாளில் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல வந்தபோது தான் பெரிய பெரிய அற்புதங்கள் எல்லாம் நடந்துச்சு. அப்போ இந்த பெரிய பெரிய அற்புதங்கள், பரிசுத்தாவின் வல்லமை, முடவன் நடந்தது, சப்பானி எழும்பினது, அங்கே செத்துப்போன ஆட்கள் உயிரோடு எழுந்தது, பலவிதமான பிரமிக்கத்தக்க அதிசயங்கள் நடந்ததெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருமனமாக இருந்தபோது. அவளெல்லாம் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல வந்தாங்க. அவங்கெல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணாங்க. சபையாரெல்லாம் ஒன்றா சேர்ந்து அப்போஸ்தலர் 12 அதிகாரத்தில் ஜெபம் பண்ணும்போது தான் ஆண்டவர் பேதுருவை விடுதலை ஆக்குறாரு. அந்த ஒருமன ஜெபம் என்பது ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த மாபெரும் வெற்றியை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஒருமன ஜெபம் மிக மிக அவசியமானதாகிறது. ஆகவே நாம் ஒருமனப்பட்டிருப்போமானால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும். ஒருமனப்பட்டிருந்தா போதுமா, பரலோக பிதாவினால அது கிடைக்கும்னு வேதத்தில் அழகா சொல்றார். ஆம், அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய கிருபையினால, இரக்கத்தினால, தயவுனால நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டிருக்கணுன்றது தான் ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவ வாழ்க்கையில், ஆவிக்குரிய காரியங்களில் விசுவாசிகளாகிய நாம ஒருமனப்பட்டு நிற்க வேண்டும். எப்பொழுதும் ஒருமனமாய் நிற்க வேண்டும். எப்பொழுதும் ஒருமனமாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சாத்தான் எப்பொழுதும் இந்த ஒருமனதிற்கு எதிராய் கிரியை செய்கிறான். அவன் எப்போதும் பிரிவினையை உண்டாக்க விரும்புகிறான். பிரிவினை வந்துட்டா ஒருமனம் போயிடும். ஒருமனம் போயிட்டா ஜெபத்தில் வல்லமை குறைஞ்சிரும். கிடைக்க வேண்டிய காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் போயிடும். அதனால தான் சாத்தான் கூட பாருங்க, ஒரு மனதை தான் உழைக்கிறான். 10 விசுவாசிங்க ஒன்றா இருந்தால் 10 விசுவாசிங்களும் ஒரு மனமாக ஜெபம் பண்ணாங்கன்னா நிச்சயம் பெரிய காரியங்கள் நடக்கும், அற்புதமான காரியங்கள் நடக்கும். இன்னைக்கு அந்த 10 விசுவாசிகள் ஒன்றா இருக்க முடியாதபடிக்கு, அல்லது ஒரு 20 விசுவாசிகள் ஒன்றா இருக்க முடியாதபடிக்கு, ஒரு சபையில் ஒரு 100 பேர் 1000 பேர் இருக்கிறாங்கன்னா அவங்கெல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணாங்கன்னா கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. சபையானது ஒருமனப்பட கற்றுக்கொள்ள வேணும். அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமா இருக்கிறது. அங்கே கர்த்தர் ஆசீர்வாதத்தை, ஜீவனை கட்டளையிடுகிறார் என்று நாம் படிக்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவர் நல்லவரும் வல்லவரும் பெரியவருமாயிருக்கிறார். அவர் பெரிய காரியங்களை செய்கிறார். அதற்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கரத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு மனமாயிருப்போம், பெரிய காரியங்களை சந்திப்போம். ஆமென். ஜெபம் பண்ணுவோமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் எல்லாருக்கும் தேவரீர்
ஒரு மனதின் ஆவியை தந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு மனமாய் இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஒரு மனமாய் நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். ஒரு மனமாய் நாங்கள் நிற்க எங்களுக்கு உதவி செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாரு, உங்களை ஆசீர்வதிப்பாரு. ஆமேன்.